ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஜெர்மன் மெடிக்கல் சிஸ்டமை பற்றி தான். இந்த வீடியோவில் இருக்க கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ரீசெண்டாக இங்கே இருந்த மியூசியம் விசிட் பண்ண கிளிப்ஸ்லாம் தான் இருக்கும். ஸோ கிளிப்ஸ் ஆர் ஃப்ரம் தட் பட் கண்டென்ட் இஸ் அபவுட் ஜெர்மன் மெடிக்கல் சிஸ்டம். நான் புதுசாக வந்தப்போ ஐ காட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரீல்ஸில் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மெடிக்கல் சிஸ்டமை பற்றி, அண்ட் தட் ரியலி மேட் மீ பேனிக். பட் அந்த மெடிக்கல் சிஸ்டமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய ரீசன் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஹவுஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆர்ட் இஸ் நத்திங் பட் அ ஜென்ரல் மெடிசன் ப்ராக்டிஷ்னர். நீங்கள் அந்த ஹவுஸ் ஆர்ட்டை பிடிக்கிறது ஏன் வந்துட்டு முக்கியமான விஷயம்னா, the first complicated thing is நியூ பேஷண்ட்ஸை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆன் தட். எந்த டாக்டர் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிறவங்க ஒரு நியூ பேஷண்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் ஹவுஸ் ஆர்ட்னா, ஹவுஸ் ஆர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் அவங்கள போய் பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு ஹவுஸ் ஆர்ட்டோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ப்ராப்ளமை சொல்லி இஃப் தே டூ ரெக்கமெண்ட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் யூ, அதுக்கப்புறமா தான் பேஸ்ட் ஆன் த ப்ரெஸ்கிரிப்ஷன் நீங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டோட அப்பாயின்மெண்ட்டை வாங்க முடியும். ஸோ டாபிக் லென்த்தாக போனதுனால இன்றைக்கி சமையல் வீடியோவும் சேர்த்தே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஷோல்டர் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்துட்டு ஹவுஸ் ஆர்ட்டோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன். ஹவுஸ் ஆர்ட் அப்பாயின்மெண்ட்டில் ஷீ கேவ் மீ ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார் ஃபிசியோதெரப்பி. இப்போ இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டதுக்கப்புறமா தான் நான் ஃபிசியோதெரபிஸ்டோட அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு புக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹவுஸ் ஆர்ட்டோட ஃபார் க்ரானிக் க்ரானிக்னால் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஹவுஸ் ஆர்ட்டோட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்களோ நல்லது. பிகாஸ் அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இது வந்துட்டு நான் பேசுறது க்ரானிக் இல்னஸஸ், ரொம்ப நாள் இருக்க பிரச்சனை, என்ன மாதிரி ஷோல்டர் பிரச்சனை ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீட் பண்ணுற பிரச்சனைங்களுக்கு தான் இந்த முறை. மற்றபடி நம்மளுக்கு நார்மல் ஜுரம், ஃபீவர் எல்லாம் வந்துட்டு அந்த ஹவுஸ் ஆர்ட்டே தீர்த்து வச்சுடுவாங்க. அண்ட் வாட் அபவுட் எமர்ஜென்சிஸ்? அதுக்கு தான் எமர்ஜென்சி ரூம் இருக்குது. பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி கண்டிப்பாக அவங்கள மறக்காமல் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. டோன்ட் பேனிக் தேர்.